சிங்கிள் ஸ்டூல் இருக்குங்களா இங்கே? சிங்கிள் ஸ்டூல் உட்காரது இல்லை, 17 வச்சுக்கலாங்க. கீழே கீழே மட்டும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு கோடு தெரியுதா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 4.25 இருக்குது. அகலம் பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே கெட்டி இருக்கிறது. ஹைட் வந்து 3.5 இன்ச்சு தானே சொன்னேன். 3.5 இன்ச்சுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அக்கா நெக்கு என்ன டிசைன் கொடுக்குறீங்கக்கா? அதில் ரவுண்டு, அதில் அப்படியே ரவுண்டு வேறு ஓகே. ஆம்கோலும் அதே மாதிரி தான். இது வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஷேப் தெரியலையா? இந்த கையை இப்படி வச்சுக்கணும். ஷேப்பை வச்சு மடக்குனா 4 இன்ச்சு ஆகுதுங்களா? 4 இன்ச்சு ஒரு கோடு. இருக்குங்களா? இந்த எட்டை அப்படியே இங்கே 7.5 வருது. இங்கே 8. நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1/2 இன்ச்சு நீங்கள் டாட் பிடிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக 2.5 இன்ச்சு வைக்கிறேன். எட்டரையில் பாதி 4.25. இங்கே தான் நீங்கள் டாட் பிடிக்கணும். இப்போ டாட் எது வரைக்கும்ப்பா? கொஞ்சம் இங்கே வரைக்கும் 4.5 அந்த மாதிரி கீழே செஸ்டிக் வரைக்கும் பிடிக்கும். செஸ்ட் வரைக்கும் அவ்வளோ லாங் பிடிக்கணுங்களா? ஆமாம், இப்போ தான் நல்லா பிடிக்கும். ஓகே மேம், பிடிங்க. ஏன்னா இந்த செஸ்ட்டு வரைக்கும் நம்ம பிடிக்கணும். சரி, நல்லா ஓகே ஓகே. ஒரு 10 இன்ச்சு வைக்கட்டுங்களா? ஓகே மேம். இந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சே ஆகணும். சரிங்களா? டைமண்ட் ஷேப் வச்சுக்கோங்க. இந்த ஷேப் வரைகிறதுக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சு இங்கே நடுவில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ஷேப் இங்கே நம்ம வி பட்டி ஊக்கு பட்டி வைக்கிறதுக்காக நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்புறம் இந்த துணியை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். கால் இன்ச்சு இருக்குது. ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 4 இன்ச்சுங்க மேம்.